தேசிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் விஜயகாந்த் அவர்களுடைய மரியாதைக்குரிய அண்ணன் விஜயகாந்த் அவருடைய முதலாம் ஆண்டு குரு பூஜை மற்றும் புகழஞ்சலியை முன்னிட்டு ஒரு அரசியல் கட்சியை துவங்கி எதிர்க்கட்சி தலைவர் என்ற நிலைக்கு உயர்ந்து திரைப்படங்களில் தனக்கென ஒரு தனி முத்திரையை திரையுலகில் பதித்தவர் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் விஜயகாந்த் அவர்கள். அவருடைய வரலாறு, அரசியல் வரலாறு, திரைப்படத்தினுடைய வரலாறு என்றென்றும் நிலைத்து நிற்கும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். அவருடைய புகழுக்கு புகழ் சேர்க்கின்ற வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழுவின் சார்பாக எங்களுடைய இதய மரியாதையை அஞ்சலியை செலுத்துவதற்காக செலுத்தினோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வில் இப்பொழுது அருமை அண்ணன் விஜயகாந்த் அவருடைய புகழை, அவருடைய பெருமையை பற்றி தான் நான் இங்கே பேச வந்திருக்கிறேன். மற்றபடி அரசியல் ரீதியான கருத்துக்களை தனியாக அவருடைய மௌன பேரணி தான் இன்னைக்கு வந்து கட்சியின் சார்பில் மௌன பேரணி திட்டமிடப்பட்டிருக்காங்க. காவல்துறையிட்ட வந்து 10-20 நாளுக்கு முன்னாடி அனுமதி கேட்டிருக்காங்க. ஆனால் நேற்று வந்து அனுமதி மறுத்திருக்காங்கன்னு சொல்லி பேரணி வந்துட்டு இருக்குல்ல. இப்போ இல்லை, அனுமதி கொடுக்கல, காவல்துறை அனுமதி கொடுக்கல. பேரணி வர்றாங்க இல்லையா? இன்னும் வரல, வந்துட்டு இருக்கா சொன்னாங்க. இல்லை, ஆனால் காவல்துறை வந்து அனுமதி மறுத்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதனுடைய உண்மைத்தன்மை என்பது எனக்கு தெரியவில்லை. விசாரித்த பிறகு நான் என்னுடைய பதிலை சொல்கிறேன். வேற என்ன சொல்லுங்கள்? அவ்வளோதானே. நன்றி, வாழ்த்து. ரொம்ப